ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல வானலை அடுப்பில் வச்சுட்டேன். வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிப்போங்க. இது கூட பெரிய சைஸு வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதுங்க. ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பெரிய சைஸு தக்காளிங்க 2, அதையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கணும். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டான இருக்குங்க ஒரு டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணுங்க. ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய சைஸு உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி கையால் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொதிக்குது இல்லைங்களா, அதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நல்லா கிண்டி விடணுங்க. கிண்டி விட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்குது பார்த்திங்களா. இப்போ தண்ணியாக இருக்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எடுத்து நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கொதிக்குது இல்லைங்களா, இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். கிண்டி பார்ப்போம். தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதனால் கடலை மாவு கரைச்சலை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விடலாங்க. உடனே கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியாக இருக்குது பார்த்திங்களா. பூரிக்கிழங்கு பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ஒரு கிண்டி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இறக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நான் சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன். அதனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.